காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா? காலை வேளையிலே இந்த நேரத்திலே எங்களை ஜெபிக்க உம்மண்டை வர செய்த எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் என்ன நோக்கத்தோடு இன்று எங்களை ஜெபிக்க அழைத்தீரோ, ஆண்டவரே, எங்களோடு பேச விரும்புகிறீரோ அந்த காரியங்களை ஞானத்தோடு போதித்து தாங்க. ஞானமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர உதவி செய்வீராக. புத்தி ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு வரட்டும். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அறிவிக்கிறோம். கிறிஸ்துவிலே நாங்கள் பலப்படுகிற நாளாக அறிவிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக ஒரு தொடர் போதனையாக தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நாம் எவ்வளவு ஜெபிக்கின்றோம் என்பதை விட எப்படி ஜெபிக்கின்றோம் என்பது மிக முக்கியம். நம்முடைய தேவன் அங்கீகரிக்கத்தக்க விதமாக நம்முடைய ஜெபங்கள் அமையாவிட்டால் ஜெபங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொண்டு வராது. நம்முடைய ஜெபங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான சரியான வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு அளித்துள்ளார். அவைகளை தான் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடு இந்த தொடர் செய்தியிலே நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்தை லூக்கா 11 அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே நாம் படிக்க முடிகிறது. பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று துவங்குகிற ஜெபம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். அவர் ஹெவன்லி ஃபாதர் என்று கூப்பிடுகிற அந்த முதல் வார்த்தை சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெரியப்பட்டிருக்கிற ஒரு ஜெபம். இதிலே அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், அதாவது லூக்கா 11:3 சொல்லப்பட்டிருக்கிற எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தினம் தினம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு, தினம் தினம் தேவனுடைய பரலோக உணவிற்காக ஜெபம் செய்தல் தேவை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆளுகை செய்ய வேண்டும். தேவனுடைய விருப்பங்கள் நம் வழியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இவைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிக முக்கிய நோக்கங்கள். இந்த மேலான நோக்கங்களை நிறைவேற்றுவதுதான் நம் வாழ்க்கையின் லட்சியமாக விளங்க வேண்டும். அந்த நிலைக்கு வருவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய அனுதின வாழ்க்கையின் தேவைகள் தரப்படுகின்றது.
இதனை நாம் ஏற்கனவே தியானித்தோம். ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் தேவைகள் தரப்பட்டு விடுவதால் மட்டும் இந்த தெய்வீக நோக்கங்களை நாம் நிறைவேற்றிவிட முடியாது. நாம் சுகமாக வாழ்வதற்கு தேவன் ஏற்பாடு செய்துவிட்டால் கூட தேவனுடைய விருப்பங்களை நாம் நிறைவேற்றிவிட முடியாது. ஏனென்றால் நம்முடைய மாம்ச பலத்தால் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதில்லை. ஆவிக்குரிய நிலையில் நம்முடைய உள்ளான மனிதனில் நாம் பலப்பட்டால் தான் அது சாத்தியமாகும். ஆவிக்குரிய நிலையில் தேவ ஆற்றல் நம்மில் போதுமான அளவு இருந்தால்தான் தேவனுடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்ற முடியும். நாம் ஆவிக்குரிய உள்ளான நிலையில் அனுதினமும் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தால்தான் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பங்களை செயல்படுத்த முடியும். எனவே தினமும் தேவன் அருளும் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக மிக தேவையாயிருக்கின்றது. இந்த அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்கள் என்ற பெயர் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரதிபலிப்புகள் காணப்படுவதில்லை. ஆலயங்களிலே அவர்கள் ஆராதனை செய்வது உண்மைதான், அபரிதமாக ஊழியர்களுக்கு உதவுவது உண்மைதான், பலவித இறை பணிகளில் ஈடுபட்டு செயல்படுவதும் உண்மைதான். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் உயர்த்தப்படுவதில்லை. தேவனை ராஜாவாக கொண்டு செயல்படுகின்ற அனுபவங்கள் இல்லை. தேவனுடைய விருப்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. அலுவலகங்களிலே, பலரோடு சம்பந்தப்படுகின்ற விஷயங்களிலே, வியாபார நிலைகளிலே அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்ற நிலையில் இருக்க விரும்புகின்றார்கள். ஆனால் முடியவில்லை. உண்மையுள்ளவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் செயல்பட்டு தேவனை மகிமைப்படுத்த விரும்புகின்றார்கள். ஆனால் அது அவர்களால் முடியாமல் போகிறது. எனவே சில வேளை சோர்ந்து போகிறார்கள். சில வேளை இந்த கோணல் மாணலான மனிதர்கள் மத்தியில் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வது முடியாத காரியம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இயலாமைக்கு முக்கிய காரணம், போதுமான ஆற்றல் இல்லாமைக்கு காரணம், ஆவிக்குரிய உணவை அனுதினம் கருத்துடன் பெறாமையே ஆகும். மனோ வாஞ்சையும் வைராக்கியமும் இருந்தால் மட்டும் போதாது, அதனை செயல்முறைப்படுத்த போதுமான வலிமையும் வேண்டும். அந்த வலிமையினை பெற போதுமான அளவு ஆவிக்குரிய உணவு அவசியம். அதனை தினந்தோறும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதை பழக்கமாக்கினால்தான் ஆவிக்குரிய நிலையில் தலை நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்பார்களே. முதலில் தேவை பசி. இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, அதனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முக்கியமான ஒரு காரியம் தேவைப்படுகிறது. அது ஆவிக்குரிய பசி. அநேகர் ஆவிக்குரிய ஆகாரத்தை கேட்டால் கூட அதனை பசியின் அடிப்படையில் கேட்காமல் ஒரு கடமைக்காகவே கேட்கின்றனர். அவர்கள் ஜெபங்களிலே அவ்வித விண்ணப்பங்களை எழுப்பினால் கூட அந்த விண்ணப்பத்தின்படி தங்களுக்கு அந்த தெய்வீக உணவு தரப்பட்டுள்ளதா என்று கவனிப்பதில்லை. ஏனென்றால் அவர்களிடம் உண்மையான பசி இல்லை. உணவின் தேவையை உணர்வதற்கும் அதன் சுவையை அனுபவிப்பதற்கும் பசி மிக மிக தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் நிஜமாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோமா? நாம் நிச்சயமாக ஆவிக்குரியவர்கள் தானா என்பது போன்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை பெற சில அடையாளங்கள் உண்டு. அவைகளின் மூலம் நாம் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த முக்கிய அடையாளங்களில் ஒன்றுதான் ஆவிக்குரிய தாகம் அல்லது ஆவிக்குரிய பசி. ஒரு மனிதன் உண்மையாகவே தன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து தேவனுடைய பிள்ளையாக மாறியிருந்தால் அவன் தன்னிடம் பல மாறுதல்களை உணர முடியும். தன்னிடம் புதிதாக தோன்றியுள்ள சில உணர்வுகளை புரிந்து கொள்ள இயலும். குறிப்பாக அவனுக்குள் ஒரு பசி இருக்கும், ஒரு தாகம் இருக்கும். அந்த பசி அவனை வேதத்தை அதிகமாக படிக்க தூண்டும். வேதத்தின் வழியாக தேவன் தன்னோடு எதையாவது பேச வேண்டும் என்று அவன் ஆவலோடு எதிர்பார்ப்பான். ஏதாவது ஒரு விதத்தில் தேவன் தன் இதயத்தில் இடைபடுவதை காண அவன் ஆவலாக இருப்பான். எனவே அவனால் வேதத்தை தினமும் படிக்காமலும் தியானிக்காமலும் ஜெபிக்காமலும் இருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சியோடு ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. அருமையானவர்களே, சாத்தியமற்ற சூழ்நிலையிலும் கூட அவன் வேதத்தை படிக்கவும் ஜெபிக்கவும் எப்படியாவது ஒரு வழியை தேடி கண்டுபிடிக்காமல் இருக்கவே மாட்டான். எவ்வளவு வேலைப்பளுகள் அலுவலர்கள் இருந்தாலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்ற ஆவிக்குரிய மாற்ற முடியாத விதியை விட்டு அவன் விலகவே மாட்டான். அவனுக்குள் உருவாகிய அந்த ஆவிக்குரிய தாகம் அல்லது பசிதான் அதற்கு காரணம். வேதத்தை தியானிக்காமல்
ஜெபித்து தேவ பிரசன்னத்தை உணராமல் தேவனுடைய காரியங்களை சிந்தித்து இதயத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல்களை உணராமல் அவன் செழிப்பான ஒரு மனநிலையை பெற முடியாது. அவ்விதமாக ஈடுபடாமல் அவன் அமைதியாகவோ சமாதானமாகவோ இருக்க முடியாது. அவ்விதம் அவன் ஈடுபட்டால் அவன் தனக்குள் ஏதோ ஒன்று குறைவதை உணர்ந்து சோர்ந்து போவான். அதுதான் அவனுக்குள் இருக்கின்ற ஆவிக்குரிய பசி. அதுதான் அவன் தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருப்பதன் அடையாளம். நீங்கள் எப்படி அருமையானவர்களே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுவது அவனுடைய வாழ்க்கையில் 100% உண்மையாயிருக்கும். பிழைப்பான் என்று சொல்லுகிற வார்த்தை வாழுவான், செழிப்பான் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 4:4 நாம் இதை படிக்க முடிகிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இவ்விதமான ஒரு பசியை நம்மிடம் நாம் உணர ஆரம்பிக்கும் போதுதான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் தரும் ஆவிக்குரிய உணவை பெற வேண்டியதன் மிகுந்த அவசியத்தை நாம் அனுபவத்தில் அறிய முடியும். எனவே தேவனே, பரலோக உணவை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கும் முன்னர் அந்த உணவை ஆர்வத்துடன் தேட தூண்டுகின்ற ஆவிக்குரிய தாகம் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டியது அவசியம். அந்த பசி அல்லது அந்த தாகம் இல்லை என்றால் முதல் விண்ணப்பம் உணவிற்காக அல்ல, உண்மையான பசி தோன்றுவதற்காகவே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக பசியை சிலர் தவறாக புரிந்து கொள்வதும் உண்டு. சிலருக்கு வேதத்தை படிப்பதில் அல்ல நல்ல ஆர்வம் இருக்கும். எங்கு கூட்டங்கள் என்றாலும் போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அநேகம் ஆவிக்குரிய புத்தகங்களையும் அவர்கள் படிப்பார்கள். பலருடைய பிரசங்கங்களை அவர்கள் கேட்பார்கள். புதிய புதிய தேவ உண்மைகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருப்பார்கள். இவைகள் யாவும் இருந்தால் கூட அவர்களிடம் ஆவிக்குரிய நிலையில் ஒரு மாற்றம் நிறைந்த வாழ்க்கை இருக்காது. ஒரு சில காரியங்களில் சில வேறுபாடுகள் இருந்தாலும் உண்மையான ஆவிக்கேற்ற ஒரு மேன்மையான வேறுபாடு அவர்களிடம் காணப்படுவதில்லை. பல நிலைகளில் உலக பிரகார மக்களின் செயல்பாடுகளை ஒத்ததாகவே இவர்களுடைய செயல்களும் இருக்கும். ஏனென்றால் அவர்களிடம் காணப்படும் ஆர்வமும் தாகமும் ஆவிக்குரிய பிறப்பின் நிமித்தமாக ஏற்பட்ட உண்மையான பசியினால் தோன்றியது அல்ல. அவைகள் அவர்களுடைய மாம்சத்தில் தோன்றிய ஆர்வமும் ஆவலுமே ஆகும். அவர்கள் மன அளவிலும் சிந்தனை அளவிலும் அதுபோன்ற தாகங்களை கொண்டிருக்கிறார்களே அன்றி செயல்பட வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற உண்மையான தாகத்தையும் பசியையும் கொண்டிருக்கவில்லை. நான் நற்செய்தி கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது சிலர் என்னிடம் வந்து, பிரதர், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாமே, இன்னும் அதிகமாக கேட்க ஆசைப்பட்டோமே என்றெல்லாம் என்னிடம் சொல்பவர்கள் உண்டு. சிலர் என்னுடைய செய்திகளை கேட்டு மிகவும் அருமையான கருத்துக்கள், உங்கள் எல்லா செய்திகளையும் நீங்கள் தினந்தோறும் வழங்கி வருவது எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது, தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்பவர்கள் உண்டு. இவைகளை பார்க்கும்போது அடடே, எவ்வளவு ஆத்துவ பசி இவர்களுக்கு என்று எண்ண தோன்றும். ஆழமான ஆவிக்குரிய வாஞ்சியுடையவர்கள் என்று நினைக்க தோன்றும். ஆனாலும் அவர்களில் பலருக்கு உண்மையான ஆவிக்குரிய பசி இருப்பதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையின் விதங்கள் அதனை தெளிவாக வெளிப்படுத்தும். புதிய காரியங்களை கேட்க வேண்டும், புதிய கருத்துக்களை அறிய வேண்டும் என்ற மாம்ச பிரகாரமான ஆர்வமே அன்றி அது புதிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை காண விரும்புகின்ற உண்மையான ஆவிக்குரிய பசி அல்ல. உண்மையான பசி இருந்தால் ஆவலோடு தேவன் அருளும் உணவினை தேடி பெறுவதோடு அதனை உட்கொள்வதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வலுவடைந்து செழிப்பான ஒரு நிலைக்கு செல்வதையும் நாம் காண முடியும். அருமையானவர்களே, ஆவிக்குரிய உணவை பெறுவது என்றால் என்ன? இதை ஆவிக்குரிய உணவு என்று நாம் பலமுறை சொல்லும் போது அதனுடைய இயல்பு என்ன, ஆவிக்குரிய உணவு என்றால் என்ன என்பதையும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆவிக்குரிய உணவு என்பது அதிகமாக வேதத்தை தியானிப்பதனால் வருகிறது. அடுத்தபடியாக கருத்தாக ஜெபிக்கும் போது கிடைக்கின்றது. இறுதியாக பைபிளின் மகத்துவங்களை கேட்கும் போது கிடைக்கின்றது. நாம் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சில அத்தியாயங்களை கிரமமாக தினமும் படிப்பதனால் ஆவிக்குரிய உணவை பெற்றுவிட்டோம் என்று எண்ணி விடக்கூடாது. அதுபோல தினமும் குறிப்பிட்ட நேரம் ஜெபிப்பதனால் பலப்பட்டு விட்டோம் என நினைத்து விடக்கூடாது. சபை கூடுதலின் போது பிரசங்கங்களை கேட்டு விட்டதாலோ அல்லது சில கூட்டங்களில் கலந்து கொண்டு தெய்வ செய்தியை கேட்டு விட்டதாலோ ஆவிக்குரிய உணவை அடைந்து விட்டோம் என்றும் எண்ணிவிடக்கூடாது. இவைகளின் வழியாக தான் தேவன் அருளும் பரலோக ஆகாரம் கிடைக்கின்றது என்பது உண்மை. ஆனால் உண்மையான ஒரு விழிப்புணர்வின்றி இவைகளில் ஈடுபட்டால் அந்த பரலோக ஆகாரம் நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதனுக்கு வந்து சேர்வதில்லை. அன்பானவர்களே, வேத வசனங்களை சாதாரணமாக படித்தால் அது ஒரு சமய சடங்காக மட்டுமே இருக்கும். வேத வசனங்களை கருத்துடன் படித்து தியானிக்க வேண்டும். அதாவது
தேவனுடைய அசைவாறுதலை, உணர்த்துதலை, வெளிப்படுத்துதலை, உற்சாகப்படுத்துதலை, சுட்டிக்காட்டுதலை வேத தியான வேளையில் எதிர்பார்த்து ஈடுபட வேண்டும். தேவன் வேதத்தின் வழியாக தெய்வீக உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள செய்கின்றார். நம்முடைய தவறுகளை, குறைகளை சுட்டிக்காட்டுகின்றார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஞாபகப்படுத்துகின்றார். சுருங்க சொன்னால், தேவன் தம்மை நம்முடைய இருதயத்தில் வெளிப்படுத்துகின்றார். இது போன்ற ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய வேத தியானத்தில் நாம் காணும் போது அங்கே தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிணைப்பை நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, எத்தனையோ வருடங்கள் பரமண்டலத்தில் இருக்கிறீர்கள் பிதாவே என்கிற ஜெபத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இவ்வளவு ஆழமான கருத்துகள் முத்துக்களாக எங்களுக்கு கிடைக்கிறதே, களஞ்சியங்களாக இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றும் எங்களுக்கு தாரும். இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து நாளைக்கும் தியானிப்போம். ஆண்டவருடைய கிருபை உங்களுடைய நிறைவாக இருக்கட்டும். ஆமென். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு ஆண்டவரே, வேதத்தின் உண்மைகளை ஞானத்தோடு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருகிறீர். எங்கள் மீது அளவு கடந்த அன்பு இருந்தால் மட்டுமே நீர் இப்படிப்பட்ட சத்தியத்தை எங்களுக்கு எளிதாக புரிய வைக்கிறீர். எங்களை கொண்டு உம்முடைய நோக்கம் நிறைவேறுகிறதுக்காக நன்றி. இதிலே நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட காரியங்களிலே எதிலேயோ வலுவிழந்து இருப்போமானால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏதோ கடமைக்காக நாங்கள் பைபிளை படிப்பது அல்ல, ஏதோ நேரத்தை பிக்ஸ் பண்ணி நாங்கள் ஜெபிப்பது அல்ல. ஆவியானுடைய அசைவாறுதலை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அநேகருக்கு அதை நாங்கள் காட்ட வேண்டும். அதை தான் நீங்கள் விரும்புகிறீங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிறோமே. இன்றைக்குரிய ஆகாரத்தை தந்ததற்காக நன்றி. நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது போல வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உம்முடைய ஆகாரத்தை தாரும். தொடர்ந்து ஊழியம் செய்யும் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bye.